P.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தமிழகத்தின் கடல்சார் சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் சென்னை துறைமுகத்தில் புதுப்பிக்கப்பட்ட சர்வதேச உல்லாச கப்பல் முனையம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலக தரத்திலான வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட இந்த முனையம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய பயண அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சுற்றுலா உல்லாச கப்பலான MV எக்ஸ்பிரஸ் இன்று காலை சென்னை துறைமுகத்தை வந்தடைந்தது. கப்பலில் பயணம் செய்த சுமார் 1800 பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு சென்னை துறைமுக நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மலர்கொத்துகள் வழங்கி பாரம்பரிய முறையில் வரவேற்பளித்தனர். புதுப்பிக்கப்பட்டுள்ள இந்த முனையத்தில் விரைவான குடியுரிமை மற்றும் சுங்கச் சோதனை வசதிகள், விலாசமான குளிரூட்டப்பட்ட பயணிகள் ஓய்வறைகள், அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள், CCTV கண்காணிப்பு, ஸ்கேனர் கருவிகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் உலக தரத்திலான உணவகங்கள், டியூட்டி ஃப்ரீ கடைகள், அதிவேக இணைய வசதி மற்றும் அந்நிய செலாவணி மாற்று மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய முனையம் மூலம் சர்வதேச சொகுசு உல்லாச கப்பல்களின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் சென்னை மற்றும் தமிழ்நாட்டிற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். அதே நேரத்தில் ஹோட்டல், போக்குவரத்து, சுற்றுலா வழிகாட்டிகள், கைவினைப் பொருட்கள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். சென்னை துறைமுகத்தில் உருவாகியுள்ள இந்த நவீன சர்வதேச உல்லாச கப்பல் முனையம் தமிழக சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியில் முக்கிய மைல் கல்லாக கருதப்படுகிறது. நான் சென்னையிலேருந்து வரேன், பெரம்பூர் சென்னை. நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் இதாக இருக்கும் செட் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் நல்லா ஃபேமிலியோட வந்துருவோம் சார். நல்ல என்ஜாய் பண்ணோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயரும் டிராவல் பண்ணுவோம். தேங்க்யூ. என் பேர் சமியுல்லா. நான் 2 பொண்ணுங்க, என் வீட்டுக்காரி, 4 பேரும் இந்த கப்பலுக்கு இதோட 3வது சிங்கிள் வந்திருக்கிறோம். வாழ்க்கையில் மறக்க முடியாது இந்த கப்பல், இந்த ட்ரிப்பு வேற லெவலுங்க. மறுபடியும் இந்த ட்ரிப்பு எப்போ வரும்னு நம்ம காத்துட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. டோட்டல் எங்க டீம் சோமு டீம்லயே டோட்டல் 1200 பேர் நாங்க வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேரோட வரணும்ட்டு நாங்க ஆசைப்படுறோம். அச்சீவ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ட்ரிப்புக்கு வரணும்னு ரொம்ப மிஸ் பண்ணிட்டே போறோம். ரொம்ப ஃபீலா இருக்கு மிஸ் பண்ணிட்டு போறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் அடுத்த வருஷம் இதே இடத்துல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. And we are a family and it was a wonderful experience in Cordilla and they have managed it all well. The food was really good and they keep us engaged in all the activities and stuff like that. These events they held inside are really great. Shows there. Yeah, this was my first experience in Cordilla. Otherwise, I've done it. The cruise in Singapore also. Yeah, it was good. My name is Sandra. I'm coming from Kerala. It was a nice experience altogether. Thank you. Yeah. How happy were you? 4 days. It was good. கடல்வழி சுற்றுலாவை ஊக்குவிப்பதோடு சென்னை நகரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.